நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு கான்ஃபிகரோட நல்ல ஒரு தரமான ஒரு செட்டப் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் லோ பட்ஜெட்டில் ஒரு 6 இன்ச்சு ஸ்பீக்கர் வித் 10 இன்ச்சு சப்பு காம்போவோட பட்ஜெட் லோவாக நல்ல குவாலிட்டியாக ஒரு செட்டப் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இன்றைக்கான வீடியோவில் அதே செட்டப் வந்து நம்ம டால்பி டிடிஎஸோட பார்க்குறோம். அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்னு நம்ம போகிறப்போ 6 இன்ச்சு ஸ்பீக்கரும் 10 இன்ச்சு சப்பும் போடலாம். அதுக்கு கீழே நம்ம 4 இன்ச்சு ஸ்பீக்கரும் 8 இன்ச்சு சப்பு போட்டு பண்ணுறப்போ நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் வந்து அதில் கிடைக்காது. இப்போ வந்து மினிமம்னா இந்த கான்ஃபிகரில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம 6 இன்ச்சு ஸ்பீக்கரும் 10 இன்ச்சு சப்போட பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் பேசிக் மாடல், அதாவது எனக்கு அனலாக் டைப் போகுது, டால்பி டிடிஎஸ் ஆப்டிக்கல் கோஆக்சல் அந்த மாதிரிலாம் தேவையில்லை அப்படின்னா நம்ம ஒரு டோட்டல் பேக்கேஜ் 25,000 பட்ஜெட்டில் போடலாம். இப்போ இன்றைக்கான வீடியோவில் கிராஃபிக் எல்சிடி, அதாவது நார்மலாக 16:2 டிஸ்பிளே பண்ணாமல் கிராஃபிக் எல்சிடியில் இன்பில்டாக பென்ட்ரைவ் ப்ளூடூத், அதாவது MP3 ஃப்ளாக் வேவ் ஃபார்மேட் லிரிக்ஸ் டிஸ்பிளே இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீச்சர்ஸோட ஃபியூடெக் மினி டிகோடர், ஒரு ஆப்டிக்கல் ஒரு கோஆக்சல் ஒரு HDMIயோட ஃபியூடெக் மினி டிகோடர் போட்டு ரிமோட் கிட்டும் ஃபியூடெக்கோட 004G மாடலோட இன்டர்ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆம்ப்ளிஃபயர் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கக்கூடியது STK 4141 நம்ம மார்க்கெட் போர்டு தான் போடுறோம், நம்மளோட ஓன் போர்டு கிடையாது. இதுலேயுமே வந்து நீங்கள் வந்து கொரியன் ஐசி, ON, சாமியோ இந்த மாதிரி வந்து நிறையா அந்த பட்ஜெட்டை பொறுத்து அதுலேயும் வந்து உங்களுக்கு 10-100 வித்தியாசம் வரும். அதுலேயும் வந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பீக்கரோட பிராண்டு, சப்வூஃபரோட பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் வரும். இதை பொறுத்து உங்களுக்கு 500-1000 ரேட்டு வந்து கொஞ்சம் கூட குறைய வரும். இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஆம்போட இன்டீரியர் என்ன இருக்குது, அந்த பேனல் என்னென்ன டிசைனில் கிடைக்கும், ஸ்பீக்கர் பாக்ஸ் நம்ம என்ன குவாலிட்டியில் என்ன டைமென்ஷனில் பண்ணியிருக்கிறோம், ஸ்பீக்கர் சப்பு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்பீக்கர் பாக்ஸை பார்க்கலாம். 6 இன்ச்சு ஸ்பீக்கர் பாக்ஸில் இந்த டைமும் நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது எல்லாமே வந்து 6 இன்ச்சு பாக்ஸ். இப்போ இந்த 6 இன்ச்சில் பார்த்தோன்னா டபுள் டேப்பர் பண்ணாமல் நம்ம சிங்கிள் டேப்பர் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் வந்து டாப்பில் ரவுண்டு எல்எஸ் வந்துடும். இப்போ வந்து நமக்கு பேக் சைடில் 2 ஃபோட்டோ கிளிப் போட்டு டாப்பில் வந்து ரவுண்ட் எல்எஸ் எப்பவும் போல் கொடுத்துருவேன். பாக்ஸ் வந்து நம்ம டபுள் டேப்பர் போடாமல் இது வந்து நம்ம சிங்கிள் டேப்பரில் போட்டுருக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரில்லு ஓப்பன் கிரில்லாக போடாமல் இந்த மாதிரி வந்து ஒரு கட் எடுத்து கிரில்லை வந்து உள்ளே பதிச்சிருப்போம். இந்த கிரில்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த எட்ஜிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் ஸ்லாண்டிங்கை நம்ம நோசிங் பண்ணியிருப்போம். உங்களுக்கு பாக்ஸ் ஃபினிஷிங் பார்க்குறக்கு சிங்கிள் டேப்பராக இருந்தாலும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி காம்பேக்டாக இருக்கும். இப்போ நம்ம 6 இன்ச்சு போடுறப்போ ரொம்ப பாக்ஸ் பெருசாக போட்டாலும் பார்க்குறக்கு லுக் வைஸ் நல்லா இருக்காது. பாக்ஸும் நல்லா காம்பேக்டாக போட்டிருப்போம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கிரில் வந்து நம்ம உள்ளே பதிச்சு பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு லுக் வைஸும் வந்து நல்லாயிருக்கும். இதுதான் வந்து நம்ம இந்த டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற 6 இன்ச்சு பாக்ஸ். டபுள் டேப்பர் போடாமல், ஏன்னா டபுள் டேப்பர் போடுறப்ப இன்னும் பட்ஜெட் கூட போகும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஃபர்ஸ்ட் கிரேடு MDF ஃபுட், பட் 3/4 இன்ச்சு போடாமல் இதுக்கு வந்து 6 இன்ச்சு போட்டிருப்போம். அதாவது 12 mm திக்னஸில் MDF ஃபுட்டு போட்டு பண்ணியிருப்போம். உங்களுக்கு சென்டர் பாக்ஸுக்கும் அதே தான். சென்டர் பாக்ஸுக்கும் நம்ம எப்பவும் போல் 2 4 இன்ச்சு ஒரு டியூட்டரை போட்டு பண்ணியிருக்கிறோம். இதுலேயே வந்து டாப்பில் வந்து ரவுண்ட் எல்லாம் வந்துடும். பேக் சைடு வந்து 2 ஃபோட்டோ கிளிப் போட்டு கொடுத்துருவோம். சென்டருக்கு வந்து ஒரே பாக்ஸில் 2 4 இன்ச்சு ஒரு டியூட்டர் வரும். சென்டர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 8 இன்ச்சு காம்போக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே தான் இதுலேயும் பண்ணியிருக்கிறோம். அடுத்து சப்பை பொறுத்த வரைக்கும் 4th ஆர்டர் பேண்ட் பாஸ் அந்த மாதிரி பண்ணாமல் ஓப்பன் டைப், அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து சப்பும் பேக்கில் ஏர் பைப் போகிற மாதிரி உள்ளுக்குள்ள வந்து கிராஸ் கட் எடுத்து போர்ட்டட் பாக்ஸாக பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம சப்வூஃபர் பாக்ஸோட டிசைன். எப்பவும் போல் நம்ம பிளாக் வித் இங்க் ப்ளூ க்ரையான்ஸோட பண்ணியிருக்கிறோம். சப்புக்கு உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிரேட். நம்ம இதில் சப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து 3/4 இன்ச்சில் தான் போட்டிருக்கிறோம். ஏன்னா 6 இன்ச்சு போட்டோன்னா வெயிட் பத்தாது. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே பார்ட்டிஷன் தனியாக பிரித்து சப்புக்கு ஏர் பைப்பு பேக் சைடில் கொடுத்து கிரில் வந்து உள்ளே பதிச்ச மாதிரி பண்ணியிருக்கிறோம். சப்பை பொறுத்த வரைக்கும் 2 பிராண்டு யூஸ் பண்ணுறேன். ஒரு பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு டெக், இது வந்து சிங்கிள் மேக்னெட். இதில் வந்து உங்களுக்கு முன்னாடி வரக்கூடிய கோன் பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு, க்ரீன், ப்ளூ அந்த மாதிரி நிறையா கலரில் கிடைக்கும். இது பேஸ் வந்து 10 இன்ச்சு பொறுத்த வரைக்கும் பேஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம யூஸ் பண்ணியிருந்த 6 இன்ச்சு 10 இன்ச் காம்போலி இதுதான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ இதனோட PMPO பார்த்தீங்கன்னா 2400 வாட் PMPO அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரேட்டட் RMS பார்த்தீங்கன்னா 120 வாட் RMS பவர் ஹேண்டில் பண்ணும். இது வந்து உங்களுக்கு நம்ம நார்மலாக போடக்கூடிய STK போட்டாலே இதுக்கு போதுமானது. அடுத்து இன்னொரு சப்பு பார்த்தோன்னா சவுண்டு பேர்டு, இதுவும் நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் கோன் பேப்பரும்
இந்த மாதிரி வந்து கிரே கலர் பேப்பரும் வரும். சவுண்ட் பேடும் நல்லாயிருக்கும். இது வந்து டபுள் மேக்னெட். உங்களுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் 1000-2000 கூட போனாலும் பரவாயில்ல அப்படின்னா இந்த மாதிரி டபுள் மேக்னெட்டில் வேர்ல்டு டெக் போடலாம். இது போடுறப்போ வந்து நம்ம சப்புக்கு STK4141 போடாமல் STK4191 போடுவோம். இது வந்து 1200 வாட் பீக் பவர். ரேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 100 to 120 வாட் RMS இது ஹேண்டில் பண்ணும். இது வந்து டபுள் மேக்னெட். உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் போகிறப்போ நம்ம இந்த மாதிரி சவுண்ட் பேர்டு போட்டு பண்ணலாம். அடுத்து 6 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஐவா தான் போடுறோம். ஊஃபர் ஸ்பீக்கர். இது ரேட்டட் RMS பார்த்தீங்கன்னா 40 வாட் RMS. இதில் வந்து ஊஃபர் ஸ்பீக்கர் நம்ம போட்டுருக்குறோம். பேப்பர் போட்டிங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் அதிகமாக இருக்கும், பேஸ் கம்மியாக இருக்கும். ஊஃபர் போட்டால் நல்லாயிருக்கும், வாய்ஸ் வந்து நல்லா தெளிவாக இருக்கும். அதனால் வந்து 6 இன்ச்சுக்கு எல்லாமே வந்து நம்ம ஐவா தான் போட்டிருக்கிறோம். அடுத்து டியூட்டருக்கு வந்து மில்லினியம். ஏன்னா நம்ம டாபிக்னு போகிறப்போ பட்ஜெட்டுக்கு ரொம்ப அதிகமாக போகும். டியூட்டருக்கு வந்து நம்ம மில்லினியம் போட்டிருக்கிறோம். மில்லினியமும் வந்து உங்களுக்கு பட்ஜெட் வைஸும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும். அடுத்து ஸ்பீக்கர் இதில் வந்து 4 பாக்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு, அடுத்து வந்து சரௌண்ட் லெஃப்ட் ரைட். இது எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு 6 இன்ச்சு ஒரு டியூட்டர். அடுத்து சென்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 4 இன்ச்சு யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம். ஆம்போட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவர் சப்ளையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது 24 வோல்ட்டில் 5 ஆம்பியர் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கிரேடு காப்பர், அலுமினியம் கையில் யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்து கெப்பாசிட்டருக்கு சாம்ஹா ஒரிஜினல் கெப்பாசிட்டர் 10,000 மைக்ரோ ஃபேரடில் ஒரு பேர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். டயோடு வந்து 6 amps டயோடோ போதுமானதாக இருக்கும். அடுத்து வந்து முன்னாடி இருக்கக்கூடிய பேக் லைட், அடுத்து வந்து கூலர் ஃபேன், இது எல்லாத்துக்கும் வந்து பக் போர்டு போட்டு வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல்டு வோல்ட்டாக கொடுக்குறோம். அடுத்து ஆம்ப்ளிஃபையர் யூனிட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய STK4141 போட்டிருக்கிறேன். இப்போ இது வந்து கொரியன் ஐசி. இதுலேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக வேணும்னா ஆன் ஐசி போடலாம். அதுக்கு மேலே வேணாலும் நம்ம கொஞ்சம் குவாலிட்டியான ஐசி போடலாம். அடுத்து வந்து நம்ம சப்புக்கு இது வந்து லெஃப்ட் இருக்கக்கூடிய ஐசி ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கும், அடுத்து சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும், இங்கே இருக்கக்கூடியது வந்து சென்டர் சப்புக்கும் போட்டிருக்கிறோம். இது வந்து நீங்கள் வேர்ல்டு டெக் போடாமல் சவுண்டு பேர்டு போடுறீங்கன்னா இந்த இடத்துல 4 பதில் 4191 ஐசி போடுவோம். அதேமாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 5 ஆம்பியருக்கு பதில் 8 ஆம்பியர் போடுவோம். இது வந்து டைப் 3ல் 2.5 இன்ச் கோர். இதை விட உங்களுக்கு ஆம்பியர் அதிகம் வேணும், டைப் 3ல் 3 இன்ச் கோர் போட்டுக்கலாம். அடுத்து ரிமோட் கிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபியூடெக்கோட ரிமோட் கிட்ட தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 4G மாடல். டிஸ்பிளேயில் கிராஃபிக் LCD டிஸ்பிளே போட்டிருக்கிறோம். அடுத்து வந்து மினி டிகோடர், ஃபியூடெக்கோட ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சல், ஒரு HDMI இருக்கிற மினி டிகோடர் போட்டிருக்கிறோம். இங்கே இதுக்கு உண்டான ரெக்டிஃபைலையும் நம்ம சாம்ஹா கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன ரிலே தான் வரும். இதில் 1 amps ரிலே. இதில் வந்து பிராண்டு வந்து பர்மனண்ட்டான பிராண்டு கிடைக்காது. மார்க்கெட்டில் என்ன பிராண்டு கிடைக்குதோ அந்த பிராண்டு போடுவோம். ஜிடெக்ன்றது கிடையாது. அல்ட்ரா டிஜிட்டல் இந்த மாதிரி ஃபியூடெக்கோட ஸ்பீக்கர் ப்ரொடெக்டர் அந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுவோம். பவர் சப்ளைக்கு ஒரு ஃபியூஸ் போட்டு தான் கொடுக்குறோம். இன்கேஸ் ஏதாவது பிரைமரி ஷார்ட்டோ பவர் ஷார்ட்டோ இருந்தது அப்படின்னா ஃபியூஸ் பர்ன் ஆகிறதுக்காக நம்ம ஃபியூஸ் போட்டு சேஃப்டிக்காக கொடுத்துருப்போம். அது போக 2 ஆக்சிலரி இன்புட் இருக்குது. இதுதான் வந்து டிஃபால்ட்டாக நம்ம இந்த செட்டப்புக்கு டிசைன் பண்ணியிருக்கக்கூடியது. இப்போ இந்த செட்டப்பில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வந்து 6 இன்ச்சில் ஐவா ஸ்பீக்கரும், சப்புக்கு 10 இன்ச்சில் வேர்ல்டு டெக்கு சப்பு தான் போட்டு பண்ணுறோம். இதிலே வந்து இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு பட்ஜெட் அதிகமாக போனாலும் ஓகே அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் இந்த 5 ஆம்பியருக்கு பதிலாக 8 ஆம்பியர் போட்டுட்டு சப்புக்கு வந்து 4141 போடாமல் 4191 போட்டுட்டு சப் ஊஃபருக்கு சவுண்டு பேர்டு போடலாம். இன்றைக்கி கொஞ்சம் சப்போட பவர் வந்து அதிகமாக இருக்கும். இது ஆம்ப்ளிஃபையரோட ரியர் வியூ. இங்கே இருக்கக்கூடியது வந்து ஆக்சிலரி 1, அடுத்து வந்து இங்கே இருக்கக்கூடியது ஆக்சிலரி 2. இது 2 டம்மியாக இருக்கும். ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சல், ஒரு HDMI ARC. உங்களுக்கு வந்து இதில் எந்த டிஜிட்டல் இன்புட் கொடுத்தாலும் டால்பி DTS சப்போர்ட்டோட வந்துடும். கூலர் ஃபேன் 24 வோல்ட் DCயில் ஸ்டோன் ப்ரோ பிரஷ்லெஸ் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு யூஸ்வல் ஆகக்கூடிய LS ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டர் அண்ட் சப் ஊஃபர். இந்த ரெண்டும் டம்மியாக இருக்கும். பவரான சுவிட்சும் பேக் சைடு வந்துடுது. 3 ஆம்ஸில் ஒரு ஃபியூஸ் ஹோல்டர்னு போட்டுருவேன். பவர் சப்ளைக்கு வந்து 2 பின் AC கார்டு போட்டிருக்கிறேன். இப்போ இதுதான் வந்து டிஃபால்ட்டு டிசைன். இதிலிருந்து நீங்கள் இன்னும் வந்து காஸ்ட்லியாக பண்ணாலும் காஸ்ட்லியாக போகலாம், இல்லை இதே பட்ஜெட்டில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸ்பீக்கர் பாக்ஸ்லேயும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. சப் ஊஃபர் பாக்ஸ்லேயும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. எல்லாமே சேமாக தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டு ஆம்ப்ளிஃபையர், அதாவது நீங்கள் இந்த மாதிரி ரிமோட் கிட் இல்லாமல் மேனுவல் கண்ட்ரோலாக வேணும் அப்படின்னா 25,000 பட்ஜெட்டுக்கு மேனுவல் கண்ட்ரோலில் பண்ணலாம். மேனுவல் கண்ட்ரோலுங்கிறது வந்து இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி மேனுவல் கண்ட்ரோல் வரும். பேஸ் டபுள் கண்ட்ரோல், ரியரு, சென்ட்ரு, சப்பு, மாஸ்டர் வால்யூம், ஃப்ரண்ட் வால்யூம், இந்த மாதிரி மேனுவல் கண்ட்ரோலில் வரும். இது வந்து நீங்கள் 4 இன்ச் கேபினட் போடாமல் 3 இன்ச் கேபினட்டாக ஒரு மேனுவல் கண்ட்ரோல் போடுறப்போ அதே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல், ஒரு கோஆக்சல், ஒரு HDMI வச்சு கிராஃபிக் LCD பண்ணிங்கன்னா 30,000 பட்ஜெட்டில் பண்ணலாம். இதுலேயே வந்து இன்னைக்கு கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போகணும் அப்படின்னா STK4191 போட்டுட்டு அடுத்து சப்புக்கு வந்து இந்த மாதிரி டபுள் மேக்னெட் போட்டு பண்ணாலும் ஒரு 1000-2000 எக்ஸ்ட்ரா வரும். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மீடியமான பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர் சப்பு போட்டு அதே மாதிரி ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு நல்லா எம்டிஎஃப் நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எம்டிஎஃப் போட்டு மேட் எல்லாம் துணி மேட் எல்லாம் போடாமல் மைக்கா ஃபினிஷிங்கில் என்னோட ஓன் ப்ராடக்ட் பாக்ஸ் போட்டு நீட்டாக பண்ணி கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டு ஆப் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு வந்து பர்மனெண்ட்டான ஒரு ப்ரைஸ் வந்து கிடையாது. டிஃபால்ட்டாக நம்ம டிசைன் பண்ணுறது கண்ட்ரோல் டைப்னா 25, இந்த மாதிரி ஏஆர்சி ஆப்டிக்கல் வச்சு டால்பி டிடிஎஸோட பண்ணிங்கன்னா 30,000. இதிலிருந்து நீங்கள் ஆப்ஷன் குறைக்க இன்னும் ரேட்டு குறையும். ஆப்ஷனும் அதோட பவரும் கூட்ட ரேட்டும் கூடும். அது வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மியாகவோ அதிகமாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய டோட்டல் பேக்கேஜோட ப்ரைஸ் என்ன, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். உடனுக்குடனே தகவல் வேணுங்கிற நண்பர்கள் வந்து கால் பண்ணி கேளுங்க.